to Nanbenda co-presented by Meet and Eat. Come to life, come to me. Duke's Waffy. Don't worry, be waffy. ஓகே, எப்பவும் போலயே இன்னைக்கும் புத்தம் புது பொலிவுடன் அதே ஆளுங்க அதே செட் இருந்தா கூட அப்படிதான் சொல்லுவோம். ஏன்னா கெஸ்ட் மாறிட்டே இருக்காங்க இல்லையா? அப்படிப்பட்ட நண்பர்களால மறுபடியும் இந்த ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் உங்க எல்லாரையும் வந்து மகிழ்விக்கிறதுக்காக வந்திருக்கேன். நான் உங்க ஆர்ஜே விக்னேஷ், Tom Frank. அண்ட் எங்களுடைய டிஜே டெஸ்க்ல டிஜே சாம் அண்ட் டிஜே ஹினி. ஓகே, ஸோ எப்பவும் போல வந்துட்டு இன்னைக்கு யாரெல்லாம் கெஸ்டா வர போறாங்க நண்பனால அவங்கள பத்தி நம்ம சொல்லணும் இல்லையா? அம்மா தெரியுமே, என்கிட்ட இருந்தானே எல்லா எபிசோட லீட் எடுக்கிறீங்க. இந்த வாரம் யார் கெஸ்ட் வராங்கன்னு கேட்பீங்க, நான் ஒருத்தரை சொல்லுவேன். சாச்சா அவங்க இல்ல இப்ப கூப்பிடுறேன் பாருன்னு கூப்பிடுவதானே. அவ்வளவு திமிராயிருச்சுல உனக்கு. எல்லா எபிசோடும் அந்த பிளேட் இருந்து லீட் எடுக்கிறோன்றதுனால இவ்வளவு திமிரு. இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து லீடு கிடையாது, சும்மாவே உட்காந்துரு. என்னமோ இந்த எபிசோடு தான் சும்மா உட்கார போற மாதிரி போவோம். 100 எபிசோடுகளா இப்படிதான் உட்காந்துருக்க. சரி ஓகே, டிஜே சாம் அந்த பாட்டு ப்ளே பண்ணுங்க. இந்த பாட்டு கேட்டோட உங்களுக்கு என்ன தோணுது? ரொம்ப பழைய நண்பர்கள் யாரோ வர போறாங்க. இந்த பாட்டு கேட்டா பழைய நண்பர்களா இருக்கணும்னு அவசியம் இல்ல, ரொம்ப நாளா நண்பர்களா இருக்கவங்களாவும் இருக்கலாம். அப்படி இருக்கலாம். ஓகேவா? சோ அப்படிப்பட்டவங்க தான் வர போறாங்க. ரொம்ப சிலருக்கு தான் ஒரு விஷயம் அமையும். என்னன்னா ஒரு ப்ராஜெக்ட்ல அறிமுகம் ஆவாங்க, அந்த ப்ராஜெக்ட்னால ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்ட்கள் கடந்து பல ப்ராஜெக்ட்கள் வேற வேற இடத்துல ஒர்க் பண்ணாலும் உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் தொடர்ந்துகிட்டே இருக்கும். ஸோ ஆண்டாண்டு காலமா நீடிக்கக்கூடிய அந்த பாரம்பரியமான நம்மளுடைய சிமெண்ட் மாதிரி இவங்களுடைய நட்பும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்படிப்பட்ட 3 நண்பர்களை தான் இன்னைக்கு நம்ம கூட போறோம் நம்மளுடைய ஷோ. So without any further delay, let's welcome Shyam, Devi Kripa and Shyam Sundar. வணக்கம். நண்பண்டா செட்டுக்கு வந்திருக்கக்கூடிய நண்பர்கள் பயங்கர எனர்ஜெட்டிக்கா இருக்கீங்க. நீங்க வந்ததுல இருந்து அப்படியே துருத்துருன்னு இந்த குழந்தைங்களை வச்சு ஷோ பண்றப்போ ஒரு ஆங்கருக்கு ஒரு ஃபீல் இருக்கும்ல, அப்படி குழந்தை மனசோட ஓடி ஆடி விளையாண்டுட்டு இருந்தீங்கன்னு சொல்ல வரேன். நாங்க குழந்தைங்க மாதிரி. நீங்க குழந்தைங்க மாதிரி. ஐயாங்கிறதோ சொல்ல வராரு. இதெல்லாம் தேவையா நம்மளுக்கு? இல்ல ஒரு பில்டப் வேண்டாங்கற. வேணாமா? வேணவே வேணாம். இல்ல அவங்க மட்டும் பில்டப் கொடுத்துட்டு வந்திருக்காங்க, கண்ணாடி எல்லாம் போட்டுருக்காங்க. இல்ல அது ஒரு பெட் வச்சிருக்கோம் நாங்க. என்ன பிரதர்? அவரு பாத்தியா அதே மாதிரி தான் இருக்கீங்க. இல்ல கண்ணாடி போட்டாலும் கண்ணாலும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்கன்னு நான் சொல்ல வரேன். டேய்மே இந்த ஆனா கமெண்ட்ஸ் நீங்க வேற வேற மாதிரி தான் இருக்கீங்க. கண்ணாடி கண்டிப்பா வேணுமா? இல்லங்க எடுத்துறேன். இல்ல நீங்க மனசுல No வச்சுக்கணும் hard இருக்கு. feelings. என்னன்னா இந்த கமெண்ட்ஸ்க்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. அத வச்சு இந்த ஷோவை நீங்க நடத்திட்டு போயிருங்க. ஓகே, பட் உங்களுக்கும் வேற எதுக்கெல்லாம் சம்பந்தம் இருக்குன்றதை இன்னைக்கு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்றோம் இந்த 1 மணி நேரத்துல. இதுதான் நாங்க எதிர்பார்க்கறோம். ஓகேவா? ஸோ நண்பண்டாவனுடைய ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல எப்பவுமே சர்ப்ரைஸா ஒரு ஏவி ஒன்று ப்ளே பண்ணுவோம். அந்த ஏவி உங்களை பத்தி யாராவது ஒருத்தர் பேசின ஏவியா இருக்கும். அந்த ஏவி இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ ஷாம் அவர்களுக்கான ஏவி. என்னடா மோகன் வந்திருக்கானேன்னு பாக்குறீங்களா? எனக்கும் ஷாமுக்கும் என்ன சம்பந்தம்னு யோசிக்கிறீங்களா? ஷாம் ஒரு பாடகர், நடிகர். நான் பாடுற மாதிரி நடிக்கிற ஒரு நடிகர். நான் பாடுற மாதிரி நடிக்கிறதே கஷ்டம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனா ஷாம் நடிக்கிற மாதிரியே நடிச்சிட்டு இருக்காரு. இது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா? ஒரு உண்மையை சொல்ல போனா நானும் அவரும் ஒரே டைம்ல தான் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்தோம். நான் ஃபீல்ட் அவுட் ஆயிட்டேன். ஆனா அவரும் இன்னைக்கும் நண்பண்டா ஷோக்கு கெஸ்டா வந்திருக்காரு. அவரோட வாழ்க்கையில அவர் எடுத்த ஒரு சரியான முடிவு என்னன்னா, சினிமால ஹீரோவா நடிக்காததுதான். அப்படி அவர் நடிக்காததுனாலதான் என்ன மாதிரி ஆக்டர்ஸ் எல்லாம் தப்பிச்சோம். நீங்க பாடுறதை விட நீங்க பாடுற விதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால எனக்காக ஒரே ஒரு பாட்டு பாடுங்களேன். எவ்வளோ அப்படியே ஒரு அன்பு பரிவோட அவர் கேட்கிறாரு பாருங்க. சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம், ஆகாய பூக்கள் தூவும் காலம், நாளை எங்கீதமே என்றும் உலாவுமே, எங்கும் விழாவே என் வாழ்விலே. வா 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 வா. அருமை அருமை அருமை. அவருடைய பாட்டையே அவருக்கே டெடிகேட் பண்ணீங்க. நான் இப்படிதான் அவர் பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியும். அதுக்காக தான் இது. அப்படி இது அவருக்கா எங்களுக்கா? எல்லாருக்கும் ஒட்டுமொத்தமா. சரி ஓகே, சூப்பர். அடுத்ததாக திரு ஷாம் சுந்தர் அவர்களை பற்றி ஏவியில ஒருத்தர் பேசியிருக்காரு. யாருன்னு பார்ப்போம். எல்லாருக்கும் வணக்கம். நடுவில் ஒரு நிகழ்ச்சியிலேருந்து நான் ஏஞ்சி போனேன். எல்லாரும் நினச்சாங்க
நான் வெறுப்புல போனேன்னு. வெறுப்புல போல. அந்த கலைஞனோட திறமையில என்கிட்ட கொஞ்சம் இல்லையேன்ற ஒரு ஆதங்கத்துல போயிட்டேன். சமீபத்துல ட்ரிபிள் ஏ படம் ரிலீஸ் ஆச்சு. சிம்பு திபு திபுன்னு வெயிட்ட போட்டா. நான் கேட்டேன், டேய் சிம்பு எதுக்குடா உனக்கு வம்பு? ஏன்டா திபு திபுன்னு வெயிட்ட போட்டுன்னு கேட்டேன். அதுக்கு அவன் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னான். அப்பா ஷாம் சுந்தர் தான் ட்ரெண்டு, அதனால தான் நான் குண்டுன்னு ஒரே வார்த்தையில பதில் சொல்லிட்டு போயிட்டான். ஏய் வெள்ள ஷாம், உன் மனசு ஒரு நல்ல ஷாம். பொண்ணுங்களுக்கு நீ ஒரு தொல்லை ஷாம், ஆனா எனக்கு நீ புல்ல ஷாம். இங்க இருந்து அம்பத்தூர் ரொம்ப லாங்கு, ஆனா என்னை விட இவன் நல்லா பாடுவான் ஆப்பிரிக்கன் சாங்கு. டேய் ஷாமு, எனக்காக அந்த பாட்டை பாடுறா. பாகுபலி 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 அந்த மாதிரி ஒரு ஃபீலிங். தேங்க்யூ. செம. இங்க பாருயா, இதனால நடந்த சைடு எஃபெக்ட்ஸ். தட் இஸ் கால்ட் டிஆர். நான் உணர்ச்சி பட்டோம்னா இது என்னது வளையல்னா மலையில நான் சொல்லுங்க, பயமா இருக்குது. ஓகே சரி ஓகே. ஸோ அடுத்ததா யாருக்கு ஏவி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஐயோ ஓகே, யாரையோ ஏவி விட்டுருக்காங்க. யார் அந்த ஏவியில தேவி கிருபாக்காக பேச போறாங்க? ஒரு ஆக்ட்ரஸா ஜெயிச்ச என்னால ஒரு ஆங்கரா ஜெயிக்க முடியல. அதுக்கு காரணம் தேவி கிருபா மாதிரி என்னால் ஆங்கரிங் பண்ண முடியாதது தான். என் உதடுக்கு மேலே இருக்கிற மச்சம் ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன். அதை நான் தேவி கிருபாவை பார்த்து நான் வரைஞ்சிக்கிட்டது தான். என் கூட நடித்த விஜய், அஜித், சூர்யாலாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க, தேவி கிருபாவோட ஒரு படமாச்சும் நடிச்சிடம்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அவங்க ஆசையை எப்போ நிறைவேற்ற போகிறீங்க? சினிமாவில் என்னோட ரீஎன்ட்ரியை கேட்குறாங்க. தேவி கிருபா, நான் நடித்தா உங்கள் அம்மாவை மட்டும்தான் நடிப்பேன். ஏன் டான்ஸ் எல்லாரும் பாராட்டுவாங்க, அவங்களுக்கு உண்மையான டான்ஸ்னா என்னன்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்க. டான்ஸா? டான்ஸ். ஷூரா? எஸ். அப்போ என்னோட ஒரு பேர் வேணும். யாரை செலக்ட் பண்ணுங்க? விக்கி ப்ரோ. ரெடியா மாமா? இந்த பெருமை உலகத்திலே நண்பன்டால எனக்கு மட்டும் தான் கிடைச்சிருக்கு. கண்டிப்பா. ஓகே ஓகே, சிம்ரன் மாதிரி ஆட போறீங்க. ஓகேமா, ட்ரை பண்றேன். ஐயோ பாவம், ஃபீல்ட் அவுட் ஆனதுக்கு அப்புறம் என்னடா அவங்களுக்கு அந்த சிம்ரன் கானுக்கு வந்த சோதனை அப்படின்னு. அதேதான். சரி ஓகே, போலாம். மனம் விரும்புதே உன்னை, மனம் விரும்புதே உறங்காமலே கண்ணும் சண்டை போடுதே. நீதானே சுகந்தானடா, நெஞ்சில் முகந்தானடா. ஐயையோ மறந்தீனடா, உன் பேரே தெரியாதடா. மனம் விரும்புதே உன்னை, மனம் விரும்புதே. தேங்க்யூ. ஸோ வித் தட் நம்ம வந்து ஏவிஸ்னுடைய எண்டுக்கு வந்திருக்கோம். சூப்பர், செம்ம ஸ்போர்ட்டிவான கெஸ்ட் தான் இன்னைக்கு வந்திருக்காங்க. அண்ட் இவங்களை வைத்து நம்ம அடுத்தது போகிறது வாயை மூடி பேசுவோம். ஸோ வாயை மூடி பேசுவோம்ல உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்போம். இப்போ நீங்கள் பேசின அளவு கண்டிப்பாக பேசவே முடியாது, வாயே திறக்கக்கூடாது. ஓகே, நீங்கள் ஆக்ஷன்ஸில் மட்டுமே அதுக்கு பதில் சொல்லணும், நாங்கள் அதை டிரான்ஸ்லேட் பண்ணிடுவோம். திரு ஷாம் சுந்தர் அவர்களுக்கான கேள்வி, உங்களுக்கும் தேவி கிருபாவுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி சொல்லுங்கள். டிவில அலைகள் அலை படம் ஓடிட்டு இருக்கீங்க, பார்த்துருக்க மாட்டீங்களே. டிவியில நீங்க ரெண்டு பேரும் தென்றல் சீரியல், டிவியில தென்றல் சீரியல்ல நடிச்சீங்க. இதுதான் இவ்வளவு நேரமா சொல்லி வந்திருக்கீங்க. வாங்க இப்ப நட்புக்கு வாங்க. இவங்க ரெண்டு பேரும் பயங்கர க்ளோஸ் டிவியில. இல்ல பேரு, ரெண்டு பேரும் பேரு. நீங்கள் இவர் தான் உண்மையிலே பேரா? ஆமா. ஓ, நீங்கள் இவரும் ஃப்ரெண்ட்ஸ் சீரியல்ல. அவங்களும் இவரும் ஃப்ரெண்டோட ஒய்ஃபா? இவரு இவங்களுக்கு ஃப்ரெண்டு, அவங்க உங்களுக்கு ஃப்ரெண்டு. இவரு இவங்களுக்கு ஜோடி, இவங்க உங்களுக்கு ஃப்ரெண்டு. இவன் அதுல கேடி. எப்படி இருந்தாலும் சீரியல்ல அப்ப இது மாதிரி ஏதோ ஒன்று நடந்திருக்கும். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அதுல எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸா வாழ்ந்தீங்க அந்த சீரியல்ல.
சரி விடுங்க முடிச்சுக்குவோம். இதுக்கு நான் சொல்லியிருக்கவே வேணாம். சரி சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க வாயை திறந்து. இல்ல, அதாவது தென்றல்ல வந்து இவங்க 2 பேர் பேர். ஓகே. நானும் ஷாமும் நாங்களாம் செல்லமா வந்து அவர் நல்லா பாடுறாங்க, சிங்கர் ஷாம்னு வச்சுக்கோம். ஓகே. அவர் பேர் சிங்கர் ஷாம், என் பேர் வெள்ள ஷாம். ஓகே. ஏன்னா தென்றல்ல நாங்கள் 2 பேரும் ஷாம். ஸோ இவங்க பேர் ட்ராக் ஓடி இருக்கும், எங்களுக்கு சில காம்பினேஷன்ஸ் வரும். அப்படிதான் வேற ஒண்ணுமே இல்லை. இவங்க ட்ராக் போயிட்டு இருக்கப்போ உங்களுக்கு எப்படி பழக்கம்? நடுவில் ட்ராக் நான் வரேன்ல உள்ள நம்ம சைட் அடிக்கிற மாதிரி ஷூட்டிங் முடிச்ச அப்புறமா அந்த ட்ராக் போகும். கும்மி அடிக்கிற மாதிரி. ஷூட்டிங்க்கு அப்புறமும் போகுமா அந்த ட்ராக்? அது இவங்க ட்ராக். அது இவங்க ட்ராக் வந்து இல்ல இல்ல டேய் நம்ம 2 பேருக்கு சொன்னேன்டா. இவங்க ட்ராக் அது நல்ல ட்ராக். பாத்துக்கிட்டீங்களா? நீங்க நினைக்கிற மாதிரி சீரியல்ல மட்டும் ட்ராக் போறது இல்ல, சீரியலுக்கு அப்புறமும் ட்ராக் போகும். ஏய் அப்படிலாம் சொல்லாதே, எனக்கு கல்யாணம் ஆகல. இங்க மட்டும் என்னவா? போய் போய் இங்க மட்டும் இல்ல என்னன்னா இப்போ வரைக்கும் ஒரு ரயில்ஸ் நிக்கிற மாதிரி போயிட்டு. சரி ஓகே சூப்பர். ஸோ அவரை தொடர்ந்து அடுத்ததாக கேள்விக்கு பதில் சொல்ல போகிறவர் வாய் முடி பேசுவோம்ல சிங்கர் ஷாம். ஓகே, உங்க ஃபேமிலி உங்களுடைய ஃபேன்ஸ் பத்தி எல்லாம் சொல்லுங்க. ஃபேன் தான் இல்லையே, அப்புறம் எப்படி சொல்லுவான்? ஃபேமிலி பத்தி வேணா சொல்லுவான். நீங்க நீங்க மண்ணவரி போட்டுக்கிட்டீங்களா? ஐ லைக் இட் யா. எனக்கு சூட நீங்க ஒரு ஒரு பொண்ணுக்கு அப்பா. கல்யாணம் பண்ணிட்டீங்க, ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டீங்க. சூப்பர் நைஸ், அதுக்கு ஏன் குட் ஹேபிட். ரெண்டாவது ஒரு பொண்ணை, ஒரு 2 பொண்ணுங்க உங்களுக்கு, 2 குழந்தைங்க. ஓகே, ஒன்று பெரியவா, இன்னொன்று சின்ன. அப்பா அதே உங்கப்பா புதுசு. சரி. அவங்க 2 பேரை பத்தி எதுவும் சொல்றதுக்கு இல்லையா? நல்லா சாப்பிடுவாங்க அப்பா மாதிரியே, சாப்பிடுறதுலே இருக்கான் பாருங்க. ஓகே சூப்பர் சூப்பர் சூப்பர். கண்டிப்பா உங்களுடைய சீரியல்ல நிறைய ஃபேன்ஸ் இருந்தாங்க. கிரேசியஸ்ட் ஃபேன் யார் உங்களுக்கு? பிரதர் கிரேசியஸ் ஃபேன் சொன்னோம்னா நாங்க 3 பேர் ஒரு விஷயத்துக்கு நாங்க ஒரு இதுக்காக போனோம். அங்க ஒரு அந்த மாதிரி ஒரு வெறி பிடிச்ச ஃபேன் நான் பார்த்ததே இல்லை. அதை பத்தி இப்போ ஷாம் சொல்லுவோம். அப்படி இல்லைங்க, எலெக்ஷன் கேம்பெயினுக்கு போனோம். நான் ஷாமு இவங்க 3 பேரும் தான் போனோம். போன உடனே அங்கங்கே அப்படியே ஓட்டெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படியே போகும்போது திடீர்னு ஒரு கேரக்டர் மட்டும் புஜிமா புஜிமா புஜிமான்னு ஒரு வெறி. எந்த ஊருன்னு சொல்லவே இல்லையே. பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரி. அப்ப வெறி இருக்குது. ஆமா, பயங்கர வெறியோட கத்திட்டு போறாரு. நாங்களும் பார்த்துட்டே இருக்கோம். சரி என்னடா அவன் ரொம்ப நேரம் இப்படி கத்திட்டு இருக்கிறானே, நாங்க மைக்ல பேசுறதை விட அதிகமா கேக்குதுன்னா பாத்துங்க. இவருக்கு ரொம்ப பெருமை. அதுக்கப்புறம் நாங்க 2 பேர் டிஸ்கஸ் பண்ணி நம்ம நம்மளும் இவ்வளவு மெயின் ட்ராக் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்படானே சைட் ட்ராக் இல்ல இல்ல நமக்கு மட்டும் பார்த்து கை காட்டுறாங்க. இந்த பிள்ளைக்குள்ள ஹோட்டல் வரைக்கும் வந்துட்டான், கீழே வரைக்கும் ஃபர்ஸ்ட் எப்படிடா? இப்படி ஒரு ஃபேனாடா அப்பா வெறி பிடிச்சவனு பார்த்து விசாரிச்சு பார்த்துறாங்க. அவனை பத்தி எல்லாம் விசாரிச்சு பார்த்தா அவன் மென்டலி ரிட்டார்ட் தான். அவன் வந்து அந்த பேருக்கு யாரோ கத்துறாரு, அவன் கத்த ஆரம்பிச்சிருக்கான். புஜிமான்னு சொன்னாங்க. சரி ஓகே டன். இப்போ தேவி கிருபா நீங்க தான் பதில் சொல்ல போறீங்க. உங்களுடைய ஆக்டிங் ஜேர்னியை பத்தி சொல்லுங்க. நீங்க என்ன ரோஜா படம் புது வெள்ளை மலை அந்த டைம்ல நடிச்சிருக்காங்க. டெலஸ்கோப் இருந்த காலத்துல இருந்து மைக்ரோஸ்கோப் இருந்த காலத்துல இருந்து அது என்னது? அதான் டெலஸ்கோப். நீங்க ஷூட்டிங் போறப்ப ஒரு நாளைக்கு முன்னாடி ஷூட்டிங் போகும்போது ₹1 தான் பேமெண்ட். ₹1 கொடுத்தாங்களா? 25 வருஷம் ஆச்சு ஃபீல்டுக்கு வந்து. 10 10 20 25 10 வருஷம் தான் ஆகுது. ஓகே 10 வருஷமா கெத்தா இருக்கீங்க. மம்மி ரோல். இப்போ அம்மா ரோலுக்காக வெயிட் பண்றீங்களா? இல்லையா? என்ன பார்த்தா அம்மா மாதிரியா இருக்கு. ஒரு பாட்டி ரோல்னா கொடுப்பாங்க. ஃபாரின் மம்மி கேரக்டர். ஃபாரின் மம்மி, ஆங்கிலோ இந்தியன் மம்மி. கரெக்டா சொன்னீங்க. புரிஞ்சிருச்சா? ஓகே தேங்க் யூ. சரி என்ன சொல்ல வந்து நீ சொல்லுங்க. அத 10 இயர்ஸ் ஆச்சு இந்த ஃபீல்டுக்கு வந்து. ஒவ்வொரு நாளும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நாள். எந்த நாளையும் மறக்க முடியாது. ஆக்டிங்க்கு வந்த ஃபர்ஸ்ட் டேல இன்னி வரைக்கும் ஹாப்பியா இருக்கேன். ஹாப்பியா இருக்கான். ஆனா டைரக்டர் கேட்டிங்களா? அதான் கேட்டேன். அடுத்தவங்க சந்தோஷத்துக்காக நம்ம ஏன் கஷ்டப்படணும்? நம்ம சந்தோஷம் தான் முக்கியம். நம்ம சந்தோஷத்துக்காக அடுத்தவங்களை கஷ்டப்படுத்திட்டு போவோம். அடுத்தவங்களுக்காக நம்ம சாப்பிட முடியாது, அடுத்தவங்களுக்காக நம்ம நடக்க முடியாது. அதே மாதிரி தான் அடுத்தவங்களை சந்தோஷப்படுறதுக்காக நம்ம இருக்க முடியாது. எக்ஸலென்ட் எக்ஸலென்ட். இந்த மாதிரி நம்மளுடைய நண்பன்டானுடைய அடுத்த செக்மெண்ட் இது நடிகண்டா. நடிகண்டா இது உண்மையிலே உங்களுடைய நடிப்பு திறனை பார்ப்பதற்கான ஒரு ரவுண்டு தான்.
இதில் ஒரு சுச்சுவேஷன் கொடுப்போம். அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் ஒரு கேரக்டராக ப்ளே பண்ணுவீங்க, நாங்கள் ஒரு கேரக்டராக ப்ளே பண்ணுவோம். ஒரு ரோல் ப்ளே மாதிரி இருக்கும். அதில் நீங்கள் எப்படி நடிக்கிறீங்க, சமாளிக்கிறீங்கன்றதை பார்க்க போகிறோம். முதல்ல யார்கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னா ஷியாம். ஓகே, இப்போ என்ன உங்களுக்கு சுச்சுவேஷன்னா, அடம் பிடிக்கிற ஒரு பாப்பாவை தூங்க வைக்கணும். ஓகே, நீங்கள் தான் அப்பா, இப்போது பாப்பான்னாங்க. அடம் பிடிக்கிற பாப்பாவை இப்போ நீங்கள் தூங்க வைக்கணும். ஓகே, ரெடி? ரெடி. அப்பா என்னம்மா? அப்பா கார் எடுத்துகிட்டு வெளில போவோம். கார்ல டீசல் இல்லம்மா. சரி வா, நடந்து போவோம். எங்க போனோம்? எங்கேயாவது போவோம். அம்மா எங்கேயாவது போனோம். மணியோட ஆகுது எனக்கு சொல்லு. தூக்கம் வரல, நான் தூங்க மாட்டேன். சரி சரி சரி. இந்த பாரு, அப்பாட்ட வீடியோ கேம் கேட்றான். வீடியோ கேம் ஏய் கேட்றான். போடா, உனக்கு வேணா நீ கேட்டு அங்க போய் விளையாடுறா. இந்த பாரு, வீடியோ கேம்லாம் கேட்கக்கூடாது, செல்ஃபோன்லாம் கேட்கக்கூடாது. இப்போ டைம் ஆச்சு, காலைல ஸ்கூலுக்கு போனோம். அப்பா பக்கத்து வீட்டு ஆன்ட்டிக்கு மெசேஜ் அனுப்புறாரு அதுல. நான் பார்த்தேன். நான் மெசேஜ் அனுப்புறேன்னா ஏதோ அனுப்புறேன். உனக்கு என்ன? இப்ப நீ என்ன தூங்க வச்சுட்டு மெசேஜ் தானே அனுப்புவ? சரி, நான் சொல்லிவிட அம்மாட்டே. வீடியோ கால் பேசுறேன்ல, நான் சொல்றேன் பாரு. வீடியோ கால் பேசுறாடா. ஆமாடா. ரெண்டு பேரும் தூங்க போறீங்களா இல்லையா? என்ன கத்துற? அம்மாடா. சரி சரி சரி. ஏய், சரி சரி சரி. கத்தக்கூடாது. சரி, நான் உனக்கு ஒரு வீடியோ காட்டுறேன். அதை பார்த்துக்கிட்டே நீங்க தூங்கிடணும். ஓகேவா? வீடியோ பார்த்தா எப்படி தூக்கம் வரும்? நம்ம அப்பா லூசு. இப்பதான் உனக்கு தெரியுமா? லூசு பசங்களா? இங்க பாரு. ஆமா, லூசு பசங்களா? ஆமா. அதுக்கு தான் சொன்னேன். போதுமா? சந்தோஷம் தானே? ஏன்ப்பா கத்துற? பிபியா? டேய் மாத்திரை டைம் ஆகுது. எடுத்துடா அப்பாக்கு. அப்பா சுகர் இருக்குல்ல, சுகர் மாத்திரை போட்டியாப்பா? பா, இந்த லைட் எங்க இருந்து வருது? இதோ அங்கே இருந்து வருது அது எனக்கு தெரியாதா? அது அங்க என்ன இருக்கு? லைட்டு. லைட் என்ன? அது எங்க இருந்து வருது இந்த வெளிச்சம்? லைட்ல இருந்து. லைட் ஏன் அங்க இருக்கு? வெளிச்சம் அங்க வரதுனால லைட் அங்க இருக்கு. ஏன் வெளிச்சம் ஏன் அங்க இருந்து வருது? லைட் அங்க இருக்கிறதுனால. ஏன் ஃபேன் ஓடுது? ஃபேன் எங்க ஓடுது? சுத்துது. ஏன் சுத்துது? மொக்க போடுறியா நீ? இங்க பாரு, நான் காலைல வரலையும் தூங்க மாட்டேன். அப்புறம் பரவாயில்ல, நீ தூங்காமே கடை. அப்பா இவ்வளவு பெருசு இருக்குது பாட்டு. ஆமா. சொல்லு. ரொம்ப நேரமா ஏதோ சொல்றா. மறந்துருச்சியா? சொல்லுப்பா. இப்போ நீ அவளை வரல. போயா. சரி ஓகே, சூப்பர். தேங்க்யூ. சூப்பர். சேமா. ஸோ இதே ஜோரோட ஷியாம் சுந்தர், உங்களுக்கான சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷியாம் சுந்தர் உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டு தொடர்ந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் பார்ட்டியில் இருக்கிறதுனால கட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஓகே, உங்களோட ஃப்ரெண்டுக்கு அவரோட ஒய்ஃப் வந்து கால் பண்ணுறாங்க. ஓகேவா? கால் பண்ணோன்னே ஷாம், இங்க நான் ஒரு சிச்சுவேஷன் ரியலாவே நடந்தது. அதான் இருங்க, நான் சொல்லிடுறேன். ஸோ அவங்க கால் பண்ணுறாங்க. கால் பண்ணுறப்ப நீங்கள் ஃபோன் எடுக்கிறீங்க. அவர் சமாளிக்கிறதுக்காக உங்கள்கிட்ட ஃபோன் கொடுக்குறாரு. ஃபோன் எடுத்தால் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் லைனில். ஓகே, அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்காங்க. மாட்டிக்கிட்டீங்க. ஏன் அவங்க ஃபோன் கால் எடுக்கல, ஏன் இவர் ஃபோன் காலை நீங்கள் எடுத்தீங்க? 2 கேள்விக்கும் பதில் சொல்லணும். எங்கே இருக்கீங்கன்னு சொல்லணும். பேசலாமா? ரெடியா? ஓகே, எடுத்துருவான். எனக்கு தெரியும், அவன் தான் எடுத்துருவான். பாரு, இருக்கிற மாதிரி இருக்கு. நீ கால் பண்ணு. நீ அவனுக்கு கால் பண்ணு. ஷாம் கால் பண்ணு. ஷாம்கே கால் பண்ணுவோமா? ஹலோ. வாடி மகனே. ஹலோ. வாடி மகனே. ஏய் எங்க இருக்கீங்க? ஹலோ. எங்க இருக்கிறேன்னு கேட்காத, யார் பேசுறேன்னு கேளு. யாரு? ஷீலா. என்ன சொல்லு. என்ன நொன்ன? இல்ல 24 தடவை கால் பண்ணிருக்கேன் உனக்கு. ஏமா வேற பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு? எங்க இருக்க நீ? நானும் ஷாமும் தான் இருக்கும் வெளியே. தெரியுது, ஏதோ ஒரு ஃப்ராட் தனம் பண்றதுக்கு தானே ஓட்ட கொடுத்துருக்கான் போன. இல்ல அவன் தான் ஈஸியார் போகணும் நடந்து. ஈஸியார்ல எங்க போறீங்க? இல்லங்க, நான் வந்து இல்ல என்ன பின்னாடி இருந்து ஏதோ எடுத்து கொடுக்குறானே, என்ன எடுத்து கொடுக்குறான்? இல்ல அவன் என்ன ஆச்சுன்னா டிரைவிங் இருந்தாங்க. சரி, அப்புறம் சரி ஓரமா நிப்பாட்டி பேசுவாங்க கூட. நீங்க சரலசன அடிச்சிட்டு இருந்தா வண்டி ஓட்டுறது பாலே பாப்பாங்களா, ஃபோன் எடுக்கிற இப்ப நீ வண்டி ஓட்டுறியா, வண்டி இடிச்சிட்டா என்ன வருது? இப்ப நீ வண்டி ஓட்டுறியா, அவன் வண்டி ஓட்டுறானா? இல்ல இப்ப நான் தான் ஓட்டிட்டு இருக்கேன். யார் இப்ப ட்ரங்க் அண்ட் டிரைவ்ல மாட்ட போறீங்க? இல்ல இது சீ, அந்த வாடே எங்களுக்கு ஆகாது. ஐயோ, ஏமா கடுப்பேத்தாதான் நான் சொல்லிவிட்டேன். ஓ கடுப்பேத்துறாங்களாடாங்க? என்ன அப்படிதான் இருக்கும், அப்படிதான் இருக்கும். வண்டி ஓட்டானே ஓட்ட பேசிட்டே பாப்பா. ரமேஷோட உறவு முடிச்சுக்க சொன்னா முடிச்சுக்கிட்டேன், சந்தோஷோட உறவு முடிச்சுக்க சொன்னா முடிச்சுக்கிட்டேன். நீ சொன்னது தானே. இப்ப நான் சந்தோஷ்டே பேசுறது இல்ல, ரமேஷ்ட பேசுறது இல்ல, முத்துட்ட பேசுறது இல்ல, சரவணன்ட்ட பேசுறது இல்ல. என்கிட்டயும் பேசாதே. இப்ப கூட நான் சுரேஷ்ட சண்டை போட்டுட்டு தான் உனக்கு கால் பண்ணேன். ஆத்துறான்னு பாக்குறேன். என்ன இந்த மாதிரி டார்ச்சர் என்ன சொன்ன? கமகின் தெரியாம ஒரு கமகின் இல்ல பாரு பத்தி அதுதான் இந்த மாதிரி எனக்கு பீபி இருக்கு. சொல்லிரு பாப்போம், நீ சொல்லிரு பாப்போம். நீ சந்தோஷ்ட பேசு, ராஜேஷ்ட பேசு, சிங்கரட்டும் பேசு. சரி விடு. நீ சாந்த பேசாத. நீ சாந்த கூட நான் பேசிக்கிறேன். தந்த பேசு. சாந்த பேசுறேன்.
ஹலோ ஏய் நீயே எடுத்துருக்கலாம்லடா போன. என்ன நானு அது பண்ணேன். இப்ப பாரு அவன்கிட்ட எவ்வளவு டிராமா போட வேண்டியிருக்கு பாரு. என்ன சொன்னா? ஆ? என்ன சொன்னா? என்ன பண்ணானா? நீ ஏன் இப்படி உளறி உளறி பேசுற? அவன் குடிச்சிருக்கான். அவன் குடிச்சிருக்கானா? ஆனா அவன் சொல்லவா கியூட்டா பேசுற நீ. அவன்கிட்ட நான் சண்டை போட்ட மாதிரியே காட்டிக்க. நான் இப்போ உன்னை திட்டுற மாதிரி காட்டிக்க. ஏய் பேபி, ஏய் செம்ம. பேசுறா? சரி அவனை விட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுறியா? நான் நைட்டே வரேன். அது தெரியுமே. இதை மட்டும் தெளிவா பேசு. எல்லாம் குழப்பமா பேசிட்டு 5 minutes வரேன். தெரியும் 2 minutesல கதவை தட்டு. எங்க இருக்க? அங்கதான். வந்துடுறேன். ஓகே நான் வீட்டு கொடுப்பான். குடு. ஏ மாமா சொல்லு. இதோட உனக்கு எனக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு. கட் பண்றான். இந்த நடிகர்கிட்ட ஆரம்பிக்கும் போதே நீங்க ஏதோ இது மாதிரி நடந்திருக்குன்னு சொன்னீங்க. அது என்ன சம்பவம்? ஒரு நாள் வந்து ஷூட்டிங் போறேன்னு சொல்லிட்டு வந்து நேராக என் வீட்டுக்கு வந்துட்டேன். அப்படி ஷாம் சரி ஏதோ ஒரு லொக்கேஷன் சொல்கிறேன். அப்படியே அந்த மாதிரி லொக்கேஷனே யாரும் கண்டுபிடிக்க முடியாது. அப்படி ஒரு லொக்கேஷன் சொல்கிறான். அவங்க ஃபோன் பண்ணுறாங்க. எடுக்கவே இல்லை. யாரு? இவர் எடுக்கல. இப்போ பண்ணதே தான். எடுக்கவே இல்லை. மாமா என்னடா பண்ணுறது? மாமா என்னடா பண்ண? நீ எடுத்தாலும் இப்படி திட்டுவா, நானும் திட்டு வாங்குவேன். சரி என்ன பண்ணலாம்? சரி மாமா இரு பார்க்கலாம், இப்போதைக்கு விட்டுலாம் அப்படின்னா கட் பண்ணாமல் வந்து வீட்டில் நிற்கிறாங்க. இல்லடா அசிஸ்டன்ட் மாதிரி பேச சொன்னேன் நடுவில். ஆமாம் நடுவில் என் அசிஸ்டன்ட் மாதிரி பேச சொல்லி ஷூட்டிங்ல இருக்கு. ஆமாம் ஷூட்டிங். எந்த ஷூட்டு? எந்த லொக்கேஷன்? எங்க சொல்லு லொக்கேஷன் சொல்லு. இல்லை மேடம் இந்த மாதிரி சொல்லலைன்னா வந்தனா பிரிச்சு போகிறேன் இருக்கிற மாரி. அண்ணே இல்லைங்க இங்கே தான் எனக்கு சரியா தெரியல மேடம், நான் வச்சுறேன்னு வச்சுட்டேன். கட் பண்ணா 1 hour வீட்டில் வந்து நிற்கிறாங்க ஃபேமிலியோட. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க வந்து எப்பயும் கேரம் போர்டு ஆடிட்டு இருக்கோம். கேரம் போர்டு. அப்புறம் எங்க இதுதான் ஷூட்டிங்கா? இந்த ஷூட்டிங் தான் பண்ணிட்டு இருக்கீங்களா? இது ஏதாச்சும் இது மாதிரி இருக்கு. நல்ல வெரி குட் ஷூட்டிங், நல்லா பண்ணுங்க. வாங்க வீட்டு பெரிய விருந்து இருக்கு நீங்க அப்படின்னு கூப்பிட்டா அந்த மாதிரி பல சமாளிச்செல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கீங்க. அடுத்ததா ஸோ நீங்கள் மிமிக்ரி ஆர்டிஸ்ட், நல்ல மிமிக்ரி பண்ணுவீங்கன்னு சொன்னால் அதுலேயும் டிஆர் மாதிரி தமிழ்நாட்டிலே நீங்கள் மட்டும்தான் பெஸ்ட்டாக பண்ண முடியும்லாம் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்து அனுப்பிச்சுட்டாங்க வெளியில். ஓகே ஸோ இப்போ வந்து ஒரு சில ஃபோட்டோஸ் வரும். அந்த ஃபோட்டோஸில் இருக்கக்கூடிய நபர்கள் மாதிரி நீங்கள் மிமிக்ரி பண்ணுவீங்க. ஓகே டன்னா? டன். ஓகே ஸோ உங்களுக்கான ஃபோட்டோஸ் இதோ. ஐயோ தலைவா வணக்கம் தலைவா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்ஷா அல்லா நான் இனி இருக்கிறேன் நல்லா, அது காரணம் இன்ஷா அல்லா. என்னையா நீ ஆளை காணும், உன்னை பார்த்து எத்தனை நாள் ஆச்சுமா? இன்னும் நல்லா காரணம் பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் அப்பா தாங்க. துபிளே வந்து சியாம் வணக்கம் சியாம், சத்தியம் பேசுறேன் சியாம். ஆமாங்க சியாம், நல்லா இருக்கீங்களா சியாம்? சியாம் விஜய் சார் படத்துக்கு தலைவா மாதிரி தான் பூசி வாந்தடா வயசாக தலைவா. நம்ம என்னையா ஜீ தமிழில் நிறையா நிகழ்ச்சிகள் அருமையாக போய் கொண்டிருக்கிறது, நிறைய பேருக்கு வேலை கிடைச்சி கொண்டு இருக்கிறது. எனக்கு நடிக்க தெரியாதையா, என்னாலும் விட்டீங்க. நான் இனிமேல் இந்த மாதிரி படம் பண்ண மாட்டேன், தெரியாமல் பண்ணிட்டேன், என்னை விட்டுருங்க. சியாம் என்ன சார் உன்னை பேசும்போது ஃபோன் கட் பண்ணிட்டு சியாம்? ஆமாங்க சாம். சியாம் நான் நார்வேல் இருக்கேன் சியாம், விஜயோட ஷூட்டிங் இருக்கேங்க சியாம். ஆமாங்க சியாம். வந்துட்டு பேசுகிறாங்கன்னா சியாம் என்னையா சொல்றது? I don't know what to say. Today's word, you have to be the honest. Until you give the best. Until you take good rest. என்ன சார்? இன்றைய காலத்தில் தூங்க மாட்டேங்குதா ஆட்டிட்டு காலை என்ன தூக்கி ஊத்துறாங்க பாலை. குறுமையா இருந்தா அது ஆணி, குறுமையா நீ யோசிச்சாதான் நீ ஞானி. ஒரு காலத்தை நான் உன்ன மாதிரி ஒரு மாணவன், அதே நேரத்தில் நான் ஒரு வித்தியாசமானவன். என்ன படைச்சதான் அந்த பிரம்மா, அவன் மட்டும் நான்லாம் வந்து சும்மா. என்ன தாய்ப்பால் ஊட்டி வளர்த்ததான் என் அம்மா. எங்க அப்பாவுக்கு நான் சன்னு தான், எங்க அப்பாவுக்கு நான் ஒரு சன்னு தான். ஓகே தேங்க்யூ. நம்ம விளையாட போற கேம் பாத்தீங்கன்னா தில்லுக்கு சவால். தில்லுக்கு சவால். இப்போ உங்கள்கிட்ட 3 கேள்விகள் கேட்போம் ஒவ்வொருத்தர்கிட்டையும். உங்க முன்னாடி 3 ஜூஸ் இருக்கு. அந்த கேள்விக்கு பதில் சொல்றது நான் சொல்லலாம், இல்ல நீங்க அதை குடிக்கணும்னா குடிச்சுக்கலாம். இது குடிச்சா நீங்க பதில் சொல்லிட்டா கேள்வி கேட்கறவங்க நாங்க குடிச்சிருவோம். நீங்க பதில் சொல்லனா நீங்க எடுத்து குடிக்கணும். 2 கேள்வி தான் நாங்க கேட்போம். 3வது கேள்வி நீங்க உங்க நண்பர்கள் யாராவது ஒருத்தட்ட கேட்கலாம். ஓகே. ஸோ முதலாவதாக தில்லுக்கு சவாலை எதிர்கொள்ள போவது யார்? ஷாம் சுந்தர். ஸோ ஷாம் சுந்தருக்கான முதல் கேள்வி, கடைசியா நீங்க டேட்டிங் போற பொண்ணோட பேரு குடிச்சிருக்கீங்களா? என்ன காமெடி இது? உண்மையா சொல்லிடு. திஸ் இஸ் நாட் காமெடி மிஸ்டர் ஷாம் சுந்தர்.
டேய் இது ஆனா இல்ல இதுக்கு அந்த பொண்ணு தான் குடிக்கணும். இவன் குடியும். டேட்டிங் ஒரு பொண்ணு வந்திருக்கேன்னு நினைக்கும் போது I feel so pity for her. சும்மாவே லைன்ல நிக்கிறாங்கண்ணா. இல்லை, இந்த கேள்விக்கு ஆசாவே வருத்தமா ஆகாயம் சுருங்குமா. ஓகே அப்படின்னா இருக்கு, பேர் சொல்ல மாட்டீங்க எங்கள்கிட்ட. சத்தியமா இல்லைங்க, சத்தியமா இல்லைங்க. ஏங்க இல்லைன்னா இல்லைன்னு சொல்லியிருக்க வேண்டியதானே, நாங்க குடிச்சிட்டு போகல. ஏண்டா போன வாரம் அப்ப போன்ல பேசுனது யாரு? உங்ககிட்ட தான் பேசுனேன். இவரெல்லாம் சிகரா நினைச்சு பேசுற அளவுக்கு ஆயிட்டானா? ஐயோ என்னடா முடியுது? உனக்கு ரொம்ப புத்தி போச்சு. இவனை கேளுங்க கேள்வி. சரி ஓகே டன். ரெண்டாவது கேள்வி ஃபார் ஷாம் சுந்தர். தமிழ்நாட்டுல இப்ப இருக்கிறவங்க எந்த அரசியல்வாதி சிஎம் ஆனா கரெக்டா இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு வந்து சிஎம்மா அவருக்கு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்தால் நல்லா இருக்கும். நீங்க தான் சொல்ல குடிக்கணும். மாட்டாருன்னா நீங்க தான் குடிக்கணும். நீ தானே கேட்ட கேள்விய. நான் கேட்ட நீங்க குடிக்கலாம். குடிக்கலாம் எடுங்க. ஏய் என் மச்சானுக்கு நான் என் கையால ஊட்டி விட ஆசைப்படுறேன். அது யார் கையான்னா நீங்க இல்ல நீங்களே விட்டு விடுங்க. எவ்வளவு என்ன டச் இதுவரையிலும் எந்த கெஸ்டும் இப்படி ஆசைப்பட்டது இல்ல. முதல் முறை. என்ன ஒரு பாசம் இல்ல? ஒரு நல்ல பண்டம் இருக்கு. இதனால நம்ம அன்னோன்யம் எந்த விதத்திலயும் பாதிக்கப்படாதுன்னு எனக்கு தெரியும். எறும்பு கடிச்ச மாதிரி இருக்கும். நீ தப்பி குடிமா. ஆமா என் தங்கமா. அழகான வாய். இப்ப ஷாம் சுந்தர் அவர்களே, நீங்க வந்துட்டு ஒரு கேள்வி கேட்கலாம் உங்களுடைய நண்பர்கள் யாராவது. ஓகே, நாங்கெல்லாம் ஒரு ஊருக்கு போயிருந்தோம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு. அங்க வந்து ஒரு சம்பவம் நடக்குது. என்ன பிராண்ட் அடிச்சாருன்னு கேட்க போறீங்களா? அதெல்லாம் இல்லைங்க. அங்க ஒருத்தர் அடி வாங்கினாரு. சரி ஓகே ஓகே. பாண்டிச்சேரியில ஒருத்தர் உங்களால தாக்கப்பட்டார். அவர் ஒரு இவரால ஒருத்தர் தாக்கப்பட்டார் பாண்டிச்சேரியில. அவர் யாரு? சிங்கரால் தாக்கப்பட்டார். அவர் பேர் என்ன? ஓகே சொல்லுங்க. யார் சொல்லுங்க சிங்கர் சொல்லுமா? சொல்லி பாருங்க. கமான்ரா. கண்ணு முன்னாடி வந்து போகுமா இல்லையா? கமான். அவர் பாப்பாரா இல்லையா? சுந்தர். அப்படி ஒரு பேரே இல்ல. சொல்லுங்க சுந்தர். சுந்தர் என் பேரு. ஷாம் சுந்தர் என் பேரு. அதுல ஓ போட்டுங்க அவ்வளவுதான். சவுந்தரச்சன். அவ்வளவுதான். அவ்வளவுதான் சொல்லிட்டாரு. முடிஞ்சுது. ஒத்துக்கிறீங்களா? வெறும் சவுந்தரா அவர் பேரு? ஆமாங்க. அதுக்கப்புறம் அடி வாங்கி சௌந்தர்னு மாட்டேன். சரி ஓகே, அப்ப நீங்க குடிச்சிருங்க. என்ன எனக்கு சுந்தர் குடிப்பான். இந்த மாமா என்ன காப்பாத்துறதுக்கு யாருக்கிட்ட முடியுமா? ரத்தம் பச்சை குழந்தை சிரிப்பாரு. ஜாலியா சாப்பிடறா பாருங்க. ஓகே, அடுத்த தில்லுக்கு சவால்ல விளையாட போறது தேவி கிருபா. ஓகேமா. உங்களுக்கான முதல் கேள்வி, வஸ்ட் ரியாலிட்டி ஷோ. இப்ப இருக்கிற பிரபலமான ரியாலிட்டி ஷோஸ்ல வஸ்டான ரியாலிட்டி ஷோ எதுன்னு சொல்லுங்க. என்ன ரியாலிட்டி ஷோ இருக்கு? ஏத்தி விடுறாப்ல ஏத்தி நேரா கமல் சார் கிட்ட மாட்டி விடுறான். நான் குடிச்சிட்டேன். தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வேதியிலே நான் போல வந்து நான் ரொம்ப பயந்தேன். அப்படிலாம் பெருசா ஒன்றும் சவுண்ட் ஆகல. அதான் நான் சொன்னேன்ல நமக்கு எதுவும் ஆகாது. ஓகே சார், ரெண்டாவது கேள்விக்கு போலாமா? சின்ன திரையில இப்ப இருக்கவங்கல்ல யாராவது, தமிழ் சின்ன திரையில இப்ப இருக்கவங்கல்ல யாராவது ஒருத்தரை ஃபீல்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா யார சொல்லுவீங்க? அப்படி யாருமே இல்ல. குடிக்கணுமா? அவர் ஐடியா. வீட்டு கண்ணு குட்டி என்னோட மல்லு கட்டி ஏன் மாறி முட்டுதடி கண்மணி ஏன் கண்மணி தீப்பட்ட காயத்துல தேள் வந்து கொட்டுதடி கண்மணி. சரி ஓகே, மூணாவது கேள்வி நீங்க கேட்கலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தட்ட வேண்டா டேய், மாட்டி விடுற மாதிரி. முடியாம ரெண்டு குடிச்சிட்டு இருக்கேனே, நீ வேண்டாமா? நீ ஃப்ரெண்ட் ஆச்சேன்னு யாராவது ஒருத்தராவது ஒரு சிப்பாத குடிக்கணும்னு உங்களுக்கு தோணிச்சாடா? நீங்களாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸா? அப்படி கிடையாது. அடுத்த 3 கிளாஸ் எனக்கு வரும். அதுக்காக தான் காலி பண்ணி வச்சிருக்கேன். பதில் சொல்லிட்டான். இதான் அப்போ நான் தான் கேள்வியா? குடிக்கணுமா? இதான் கேள்வியேவா? அப்ப நீங்க தான் குடிக்கணும். என்னம்மா ஐயோ. அப்பா, ஏய் இது நிஜமா bad, so மூணாவது. நார்மலாவே வந்து சாலிடா எந்த ஃபுட் எடுத்துக்கிறதுக்கு பதிலா நான் வந்து லிக்விட்ஸா வாட்டரே பாத்தீங்கன்னா 3 to 5 லிட்டர்ஸ் குடிச்சு பழக்கம் ஆயிடுச்சு. டாக்டர் அதனால லிக்விடா டாக்டர் நிறைய குடிக்கிறது எனக்கு பழக்கம்.
எல்லா பொருளையுமே சாலிடா குடிச்சு நார்மலா வந்து சூப் தோசையெல்லாம் மாவா கரைச்சு குடிச்சு சாலிடா எடுத்துக்கிறத விட லிக்விடா ஜூஸோ இல்ல சூப்போ அது அந்த மாதிரி மாதிரி போயிடும். சைட் டிஷ் மட்டும் சாலிடா இருக்கும். அவனுக்கு சொல்றான் நான் சைட் டிஷ் பத்தி நான் அப்படி சொல்ல முடியும். ஓகே, தில்லுக்கு சவால்ல 2 பேரை தொடர்ந்து 3வதாக ஷாம். தயாரா இருக்கீங்களா? தயார். ஓகே, ஃபர்ஸ்ட் சிங்கர் ஆனா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இப்ப இருக்காங்க, எப்படிதான் தெரியல அப்படின்னு நீங்க நினைக்கிற ஒரு தமிழ் சிங்கர். ஓகே, 2வது கேள்வி. நீங்க நடிச்சதுலயே மொக்கையான சீரியல் இது. நான் நடிச்சதுலயே மொக்கையான சீரியல். எல்லாமே பட்லி மாதிரி தான் மொக்கையான போது அவன் என்ன சொல்லுவான்? ஏதாவது ஒரு சீரியல் சொல்லக்கூடாது. ஏண்டி கதவை திறந்தீங்கன்னா அப்புறம் பாருங்க. அதாவது புதுசா சொல்லுங்க. ஏண்டி கதை தந்தா ஓகே. கண்கொள்ளா காட்சி. கேட்டுருங்க அவங்க 2 பேர்ட்ட யார்ட்டையாச்சும் ஒருத்தட்ட. உங்க 2 பேருக்கு எப்ப கல்யாணம்? அப்படி கேட்கல. 2 பேரும் கரெக்டா? 2 பேருக்கும் தனித்தனியா எப்ப கல்யாணமா? யார் சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட்? 2 பேருமே சொல்லுங்க. 50-50. நான் இந்த வருஷம் பண்ணிடுவேன். பொண்ணு கிடைக்கணுமே. இந்த மூட நம்பிக்கை மட்டும் உனக்கு மூட நம்பிக்கை ஒழிச்சிரு. கான்ஃபிடென்ட்டா சொல்லு. கான்ஃபிடென்ட்டா சொல்றேன். ஆர் யூ ஷூர்? ஷூர் யூ கேன் லாக் இட். யா நீ நான் நெக்ஸ்ட் செகண்ட் கூட பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். ஆனா நான் எதிர்பார்க்குற மாதிரி ஒருத்தன் கிடைச்சா நெக்ஸ்ட் மினிட் கமிட் ஆயிருவேன். அவனோட நிலைமை யோசிச்சு பாத்தியா? அத பத்தி தான் அப்பதான் சொன்னதுதான். அடுத்தவங்க தான் நம்ம சாப்பிட முடியாது, அடுத்த சந்தோஷத்துக்காக நம்ம வாழ முடியாது. இது ஓகேவா? நீங்க தான் சொல்லணும். ஓகேனா நீங்க குடிச்சிருங்க. நீ கம்ப்ளீட் ரெடியா? ஓகே கிளாப் பண்ணுங்க. சாபம். வாவ். நண்பேண்டா. முதல் முறையா தில்லுக்கு சவால்ல நான் குடிக்கல. ஸோ தேங்க்ஸ் ஃபார் தட் ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ வெற்றிகரமான தில்லுக்கு சவாலை தொடர்ந்து அடுத்ததான் நம்ம போக போறது சிரிக்கலனா போச்சே. சிரிக்கலனா போச்சே. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். அப்படி மியூட்ல திரும்பி சிங்கர் ஷாம் இருக்கார்ல. ஆமா, இவரே ஜென்ரலா பாத்தீங்கன்னா ஃபீல்ட்ல வந்து சிங்கிங்னு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுல பெரிய ஆள் ஆகணும்னு நினைப்பாங்க. ஆமா, ஆக்டிங்னு வந்தா அதுல பெரிய ஆள் ஆகணும்னு ட்ரை பண்ணுவாங்க. ஆனா இவர் தியாகி. எப்படி சொல்றீங்க? எதுலயுமே பெரிய ஆள் ஆகணும்னு ட்ரை பண்ணவே மாட்டேங்கிறாரு. ரெண்டுலயுமே அப்படியே போயிட்டே இருக்கிறாரு. ஆனா ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நிறைய பேர் இருக்காங்க அவங்க நடிக்க வந்து சாதிச்சதுக்கு அப்புறம் அவங்களோட பிள்ளைங்களை நடிக்க வைப்பாங்க. ஆமா, நிறைய பேர் அப்படி இது ரெகுலராகவே நடக்கும். ஆனா இவர் அப்படி இல்ல. அவருக்கு நடிக்க வரலனாலும் அவரோட பிள்ளைங்களை கொண்டு வந்து நடிக்க வச்சு இப்ப அவங்க பயங்கர பிஸியா இருக்காங்க. 2 பொண்ணுங்களுக்கும் பயங்கர டேட் பிஸி. ஆனா பாவம்ல இவரு வீட்ல சும்மா அப்படி உட்கார்ந்திருப்பாரு. குழந்தைங்க ஷூட்டிங். ஐயோ, குழந்தைங்க நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலையே ரொம்ப வருத்தப்படுறாரு. பாவமா இருக்கு அவர் பார்க்கும்போது. அப்படி இவர் ஒரு தியாகி அப்படின்னா நடுவுல தேவி கிருப்பா. அவங்க அதுக்கு மேல ஆங்கரிங். ஓகே, ஆங்கரிங் நான் இங்க வந்து உட்காந்துருக்கேன்னா அதுக்கு காரணமே தேவி கிருப்பா. ஓ, அப்படியா? எப்படி? அதாவது எப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றத போட்டு கத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நான் ஆங்கராகவே ஆரம்பிச்சேன். நீ காமிச்ச அந்த வீடியோ இவங்கதான்ல? எல்லாமே இவங்க தான். கரெக்ட். அவரு ஆமா. டிஆர் ஜெனரலா வந்து அவ்வளவு சீக்கிரம் இரிட்டேட் ஆகவே மாட்டார். ஆமா, அவர் ரொம்ப நல்ல மனுஷன். இரிட்டேட் ஆனா அவர் பத்தி நிறைய பேர் இமிட்டேட் பண்ணுவாங்க. ஆமா, டிஆரையே ஒருத்தர் இரிட்டேட் பண்ணிருக்காருன்னா அப்ப எப்படி இமிட்டேட் பண்ணிருப்பாரு அவர்? டிஆரே ஒரு ஷோல எந்திரிச்சு போட்டுட்டு போற அளவுக்கு ஒருத்தர் பண்ணிருக்காரு. இவரா? அந்த மனுஷனே. ஆனா என்ன தெரியுமா விஷயம், டிஆர் மாதிரி இல்ல, அவரை மாதிரி பண்ணிருந்தா கூட அவர் இரிட்டேட் தான் இருப்பாரு. இல்ல, இப்பவே இரிட்டேட்டிங்கா தானே இருக்கு. பாத்தியா நீ? ஆக்சுவலா வந்து இப்போ உனக்கு ஒண்ணு வரலன்னு வச்சுக்கேன், உனக்கு புதுசா ட்ரை பண்ற, அது வரல, என்ன பண்ணுவ? கொஞ்சம் பெட்டர் பண்ணி அடுத்த டைம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா ட்ரை பண்ணுவேன். சொல்றா, மிமிக்ரி வரும்னு நினைச்சு ரொம்ப நாளா அதை சொல்றா அவர்கிட்ட. தயவு செய்து இதெல்லாம் பண்ணாதீங்க, மக்கள் பாதிக்கிறாங்க. எடுத்து சொல்றாங்க. பண்ணாதீங்க மிமிக்ரி. மிமிக்ரினா மிமிக்ரி மட்டுமா? நடிக்கிறதையும் சொல்லு. அதுதான் வரலையே, போக வேண்டியதானே, எதுக்கு நடிக்கிறீங்க? சரி விடு, முடிஞ்சு போச்சு. கிரேட் 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 ஸ்போர்ட்டிவ். ஆக்சுவலா அழுக வர மாதிரி இருக்கு. கண்ணு ஏதோ கலங்கி. சிரிச்சு என்னவா? சரி, ஓகே, புரிஞ்சுக்கிட்டோம். எங்க டைம் ஸ்டார்ட் ஆக போகுது. சேம் ஃபீலிங் யூ ஸ்டார்ட். மச்சான், நம்மள கூப்பிட்டாங்க, பிரசன்டேஷன்லாம் சூப்பரா இருக்கும் அப்படின்னாங்க. நல்லா கேரவேனும் கொடுத்தாங்க மச்சான். உள்ள கூப்பிட்டாங்க, வந்த உடனே அந்த பிஸ்கெட் பாக்கெட்லாம் கொடுத்தாங்க. நான் கூட நம்பி செலிபிரிட்டி தான் வந்தேன்.
இல்ல இவ்வளவு பேசிட்டு இருக்கோம் வெக்கமே இல்லாம சிரிக்கிறது பாரு. அவங்க பிஸ்கெட் தின்னதுக்கு நாங்க எதுக்கு வெக்கம் பண்றோம்? ஆனா எங்க ஆளு இருக்கு. தாடியை விட்டுக்கிட்டு டிஆர் பத்தி இவங்க சொல்றாங்க. அது இவங்க பாரு, இல்ல இது அதை விட தாடி என்று அழைத்து வரவில்லை, கோடி என்று வைத்து விட்டேன். தாடி வந்தா வாடி, வராட்டி கோடி. இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் மறுபடியும் நீ அதை மாதிரி பண்ற பாரு. உனக்கு உன்னைய எடுத்து டேய் இந்த பாரு இதுல தாடி விட்டுக்கிட்டு டிஆர் பத்தி பேசலாமா? டேய் அவரை வச்சுதான் பொழைச்சிக்கிட்டு இருக்கேன். மறுபடியும் இது பண்ணாத. வேணாம். இந்த பாரு நம்ம இப்போ அவரை கலாய்க்கலாம். இந்த பாரு இந்த இல்லடா இந்த வவ்வால் வாய என்ன பேச்சு பேசுறான்? பத்தியா அவங்க அது போல வரல லாரல் ஆடி மாதிரி இருந்துகிட்டு ஆங்கிரியா லாரல் ஆடியா நம்மள கலாய்க்கிறாங்க. லாரல் அண்ட் குட்டி ஜாடியா குட்டி ஜாடி லாரல் ஆடியா வைப்ரேஷன். நீ ஏதாவது துட்டு வாங்கிருக்கியா? ஆமா காம்பேர் பண்றேன்ற பேர் அதுதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? இல்லடா ஒருத்தரா டேய் அங்க கலாய்க்கலாம்டா. மறுபடியும் இங்கே பாரு ஒரு வெக்கம் மானம் சூடு சொரணம் ஒண்ணுமே இல்லாம யாருக்கு அவங்களுக்கா நமக்கா நம்ம வந்ததுக்கா? ஓகே ஓகே அவங்களுக்கு தான் அதெல்லாம் இல்ல. பெருமை வேற நம்ம நீசே வரல அதுக்கு முறுக்குறாரு இல்ல, பாரு. நீ இப்படி இப்படின்னு உன்ன மாதிரியே நீ இருக்காங்க. முறுக்குற கூட அர்த்தம் நீ இருக்குது. துப்புனா தொடச்சிருங்க, அவங்களும் தொடச்சிடுறாங்க. இதுக்கு என்ன நீ செருப்பால் அடிச்சிருக்க. ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. கலர்ஸ்லாம் காம்பினேஷன் எனக்கு ஒரு ஐடியா வருது. இவரோட Dress அவனுக்கு போட்டு அவனோட Dress இவருக்கு போட்டா எப்படி இருக்கும்? எப்படி இதே தான் இருக்கும். லாரி கடியில எலுமிச்சை பழத்தை வச்ச மாதிரி இருக்கும். இது ஒரு கேள்வி அவனுக்கு. கேக்குற ஒழுங்கா கேட்க மாட்டேன். உனக்கு கழுவி அது ஊத்துறாங்க. என்ன அது எதுக்கு அந்த டிஆர் மேட்டர் அவனை போட்டு அப்படி பண்ணீங்க? நாங்க எங்க பண்ண அவர் தான் பண்றாரு. அவரே வெறுப்படுத்திருப்பாராடா. பாரு அந்த மாதிரி நான் எப்படி இருக்கும் எப்படி யோசிச்சு எழுதி இருக்காங்க அவங்க. இதுதான் கூட்டி வச்சு அசிங்கப்படுத்துறது. நல்லா சிரிங்க ஓவானு சிரிங்க சிரிங்க ஜோக் சொல்லுங்க. ஜோக் சொல்றேன் ஜோக் சொல்றா. ஏய் நீ ஜோக் சொல்றா. அவங்க கஷ்டப்படுறாங்க. தெரிஞ்சா சொல்ல மாட்டானா? சரி போதும் போதும் பா. போதும் போதும். பாவம் உங்களுக்கே தானே சொல்லிக்கிட்டீங்க. இல்லைங்க, அப்ப கூட பாருங்க உங்களை திட்ட எனக்கு மனசு இல்ல. ஆனா உண்மையிலே சிரிக்கலாம் போச்சு. இது மாதிரி போனதே இல்லை. நாங்க உங்களை தப்பா பேச, நீங்க உங்களை தப்பா பேச, மறுபடியும் நாங்க உங்களை தப்பா பேச, நீங்க உங்களை தப்பா பேச. அதேதான் என் பொண்டாட்டி என்ன அடிக்க, என்ன என் பொண்டாட்டி அடிக்க, அந்த மாதிரி ரொம்ப ஆக்ரோஷமா ஆத்மார்த்தம். உங்க எனர்ஜி எங்க எனர்ஜி சேர்த்து போட்டு உங்களையே கலாய்ச்சு. அதுக்காக தான் நாங்க நண்பேண்டா. வெளியால திட்டவே மாட்டோம். எங்களுக்குள்ளேயே நாங்க திட்டிப்போம். கரெக்டா இருக்கு. இந்த பஞ்சு டயலாக் ஒன்றும் குறைச்சல் இல்லை. எல்லா சீரியல்லையும் தொடரும் போடுறப்ப பேசி பேசி கடைசியா எப்படியாவது இந்த முடிக்கிறது எல்லாத்தையும் அவங்களோட தான் முடிச்சிருக்காங்க. இதான் மெசேஜ் கொடுக்கணும் மெசேஜ் கொடுக்கணும். செல்போன்லயாவது கொடு. அப்ப நீ அதை எதிர்பார்க்கற. இல்ல அண்ணா இந்த அது பதிவு பண்ணிடுவோமா? எது அவர் கவுண்டர் சொன்னார். என்னது ரொம்ப மெசேஜ் இல்ல மெசேஜ் மொபைல்ல மொபைல்ல அதான பதிவு அதான பதிவு தெரியும். பதிவு பதிவு என்ன தெரிஞ்சிருச்சு வரல. வா. நீங்க உங்க ஸ்டைல்ல சொல்லுங்க. அத மெசேஜ் அதான் கொடுக்கறது. பதிவு சொல்றேன். ஆரம்பிடா. குடுடா மெசேஜ் கொடுக்க மாட்டேன்டா மசாஜ். இல்ல இனிமே அவன் டிஆர் வைஸ் பேசணும்ல அவங்க ஞாபகம் வந்துட்டே இருக்கு. என்னடா மறக்க மாட்டல? ஏய் மேக்ஸிமம் எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளவு பண்ணாங்க. நீ சரியா கேட்கலன்னு நினைக்கிறேன். நான் நல்லா கேட்டேன். டெலகாஸ்ட் போது கேட்டேன்னு வைங்க நொந்துருவேன். அப்பவும் தொடச்சு பாக்குறேன். நீங்க சாதாரண ஒரு விஷயத்த அவர் வெறியேத்துற மாதிரி சொல்லி ஓகே சார் சூப்பர். நண்பர்களா வரும்பொழுது மட்டும்தான் இந்த ஃப்ரெண்ட் ஜோன் கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் செய்யப்படுது அப்படின்றத தொடர்ந்து நிறைய எபிசோட்ஸ்ல பார்த்துருக்கோம். அண்ட் அப்படி எங்களால மறக்க முடியாத ஒரு எபிசோட் கண்டிப்பா நீங்க 3 பேரும் வந்த இந்த எபிசோட். தேங்க்யூ. ஸோ நண்பண்டாலே எங்களுடைய அன்பின் அழைப்பை ஏற்று வந்த 3 நண்பர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவிக்கும் விதமாக டியூக்ஸ் வழங்கக்கூடிய ஒரு கிஃப்ட் ஹேம்பர். அண்ட் நண்பண்டாவின் நினைவாக ஒரு காஃபி மக். இதில் நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த காஃபி மக்குக்கு எந்த சைடு ஹேண்டில்? எந்த பக்கம்? அதான் பிடிச்சிருக்கீங்களே. எந்த பக்கம் கரெக்டா சொல்லுங்க. பதிவு செய்யணுங்க. ஐயோ எனக்கு தெரியவே இல்லை. எந்த பக்கம்? வெளிப்பக்கம். நம்ம எந்த பக்கம் பிடிக்கிறோமோ அந்த பக்கம். Thank you. உங்க
பங்குக்கு நீங்க எதுவும் வீட்டுல போய் சுத்தி படம் சொன்னீங்க ஜோக்கிக்கலாம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஸ்டுடியோ 11 வழங்கக்கூடிய gift vouchers 3000 rupees worth ஒவ்வொருத்தருக்கும். நோ ஆக்டிங் ஒன்லி ரியாலிட்டி. இந்த நண்பன் அவனுடைய இதே ரியாலிட்டியை, இதே யதார்த்தமான நட்பை வாரம் நீங்க சுவைக்கலாம். எஸ், அடுத்த வாரம் மீண்டும் இன்னொரு 3 அருமையான கெஸ்டோட உங்களை வந்து சந்திக்கிறோம். Until we meet you next time, it's bye from RJ Vignesh, Tom Frank and எங்களுடைய DJ டெஸ்க்ல DJ Sam and DJ Hini. இது நண்பன்டா co-presented by Meet and Eat. come to life, come to me. Dukes Waffy. Don't worry, be waffy.